பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 34வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் கடமையிலிருந்து பின்வாங்கினால் புகழையும் தர்மத்தையும் இழக்க நேரிடும் என்று எச்சரித்த கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஒரு மரியாதைக்குரிய மனிதனுக்கு அவமானம் என்பது மரணத்தை விட கொடியது என்ற சமூக பயன்பாட்டு சிந்தனையை அர்ஜுனனுக்கு உணர்த்துகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 34 ஸ்லோகம் அகீர்த்திம் சாபி பூதானி கதையிஷ்யந்தி தேவ்யாம் சம்பாவிதாசிய சாகீர்த்திர் மரணாத திருச்சதே 34. தமிழ் வடிவம்: உன் இழிபுகழை பற்றி உலக மக்கள் எக்காலமும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். மதிப்புமிக்க ஒருவனுக்கு வரும் அவமானம் மரணத்தை விட மிகவும் கொடியதாகும். வார்த்தைகளுக்கான அர்த்தம்: அகீர்த்திம் சாபி மைனஸ் உன்னுடைய இழிபுகழை அவமானத்தை பற்றி, பூதானி மைனஸ் உலக மக்கள், கதையஷ்யந்தி மைனஸ் பேசிக்கொண்டிருப்பார்கள், தே அவ்யயாம் மைனஸ் மாறாத பை நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும், சம்பாவிதாசிய சத்சன் மைனஸ் மதிப்பும் கௌரவமும் மிக்க ஒருவனுக்கு, அகீர்த்தி மைனஸ் ஏற்படும் அவமானம் பை இழிவு, மரணாத் அதிரிச்சியதே மைனஸ் மரணத்தை விடவும் கொடியதாகும் பை மிக மோசமானது. விரிவான விளக்கம்: 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, நீ போரிடாமல் ஓடினால் உலகம் உன்னை சான்றோன் என்றோ கருணை உள்ளம் கொண்டவன் என்றோ பாராட்டாது. மாறாக மகாவீரன் அர்ஜுனன் பயந்து போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டான் என்று காலமெல்லாம் உன்னை இழித்து பேசும். சமுதாயத்தில் மிக உயர்ந்த மதிப்பும் கௌரவமும் பெற்று வாழ்ந்த உன்னை போன்ற ஒரு வீரனுக்கு இத்தகைய இழிபுகழ் அவமானம் என்பது மரணத்தை விடவும் அதிக வேதனையை தரக்கூடியது. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் ஆத்ம கௌரவமும் கடமை பொறுப்பும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசுகிறது. மரியாதையின் மதிப்பு. ஒரு மனிதன் தனது உழைப்பாலும் தர்மத்தினாலும் ஈட்டிய நற்பெயர் ரெப்யூட்டேஷன் மிகவும் உயர்வானது. அவமானத்தின் வலி, தவறான முடிவுகளினாலும் பயத்தினாலும் கடமையிலிருந்து பின்வாங்கும் போது ஏற்படும் அவமானம் ஒருவனின் மனசாட்சியை வாழ்நாள் முழுவதும் சுட்டெரிக்கும். அது சாவதை விட பெரிய துயரத்தை தரும். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை: தற்காலிக பயத்தினாலோ அல்லது சிரமத்தினாலோ நமது கடமையிலிருந்து விலகினால் அது நமக்கு நிரந்தர அவமானத்தையே தரும். சவால்களை கண்டு அஞ்சி ஓடாமல் நற்பெயரையும் தன்மானத்தையும் காத்துக்கொண்டு கடமையை செய்வதே ஒரு வீரனுக்கும் சான்றோனுக்கும் அழகான பண்பாகும். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 35வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் அவமானம் மரணத்தை விட கொடியது என்று கூறிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் எதிரிகளும் பிற வீரர்களும் அர்ஜுனனின் பின்வாங்கலை எவ்வாறு தவறாக புரிந்து கொள்வார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 35 ஸ்லோகம் பயாத்ரநாத்து பரதம் மம்ஸ்யந்தே துவாம் மகாரதா ஏஷாம் சத்வம் பகுமதோ பூத்வா யாஸ்யசி லாகவம் 35. தமிழ் வடிவம்: பயத்தினால் போரை விட்டு ஓடிவிட்டாய் என்று மாபெரும் மன்னர்கள் உன்னை நினைப்பார்கள். எவர் மத்தியில் மதிப்பாய் விளங்கினாயோ அவர் முன்னே நீ மலிவாக போவாய். வார்த்தைகளுக்கான அர்த்தம்: பயாத் மைனஸ் பயத்தினால், ரனாத் உபரதம் மைனஸ் போர்க்களத்தை விட்டு விலகிவிட்டதாக, மம்சியந்தே துவாம் மைனஸ் உன்னை நினைப்பார்கள், மகாரதாக மகாரதர்கள், கர்ணன், துரியோதனன் போன்ற பெரும் போர் வீரர்கள், ஏஷாம் சன்ச மைனஸ் எவர்களுடைய பார்வையில், துவம் பகுமதக பூத்வா மைனஸ் நீ மிகுந்த மதிப்புடையவனாக விளங்கி, யாசியசி லாகவம் மைனஸ் சிறுமைப்பட்டு பை மலிவாக போவாய். விரிவான விளக்கம்: 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, உறவினர்கள் மீதான கருணையினாலும் பாசத்தினாலும் தான் நீ போரிட மறுக்கிறாய் என்பதை கர்ணன், துரியோதனன் போன்ற மகாரதர்கள், பெரும் வீரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அர்ஜுனன் பயந்து போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டான் என்றே அவர்கள் கருதுவார்கள். இதுவரை உன்னுடைய வீரத்தையும் ஆற்றலையும் கண்டு வியந்து மதிப்பளித்த எதிரிகள் மத்தியிலேயே நீ மிகவும் சிறுமைப்பட்டு போவாய். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் உலகத்தின் பார்வையும் நமது தர்மமும், பெர்செப்ஷன் vs இன்டென்ஷன் பற்றி பேசுகிறது. நல்லெண்ணத்தின் தவறுதல். நம் மனதில் எவ்வளவு நல்லெண்ணம், கருணை, தயக்கம் இருந்தாலும் முக்கியமான தருணத்தில் கடமையிலிருந்து பின்வாங்குவது நம்மை கோழையாகவே சித்தரிக்கும். மதிப்பை காப்பாற்றுதல். நாம் ஈட்டிய மதிப்பும் மரியாதையும் தற்காலிக மனக்குழப்பத்தால் ஒரே கணத்தில் அழிந்துவிடும். எனவே பிறர் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம் கடமையை கைவிடக்கூடாது.
இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, தர்மத்திற்காக போராடும் இடத்தில் தயக்கம் காட்டினால் உலகம் நம் நல்நோக்கத்தை பார்க்காது, நம் பலவீனத்தையே பார்க்கும். எனவே குழப்பங்களை ஒதுக்கி தள்ளி கடமையில் உறுதியாக நிற்பதே ஒருவனுக்கு உண்மையான கம்பீரத்தை தரும். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 36வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் அர்ஜுனன் போர்க்களத்தை விட்டு விலகினால் கர்ணன், துரியோதனன் போன்ற எதிரிகள் அவனை பயந்தாங்குழி என்று நினைப்பார்கள் என்று கூறிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் எதிரிகளின் பழிச்சொற்கள் உனக்கு எத்தகைய மனவேதனையை தரும் என்பதை பற்றி பேசுகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 36. ஸ்லோகம்: அவாச்சியவாதாம்ச பகுன் வதிஷ்யந்தி தவாகிதா நின்தந்தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் நுக்கிம். 36. தமிழ் வடிவம்: சொல்லத்தகாத கொடிய சொற்களை எல்லாம் உன் எதிரிகள் உன்னை பற்றி பேசுவார்கள். உன் ஆற்றலையே அவர் இழித்து பேசும்போது அதைவிட பெரிய துன்பம் வேறென்ன இருக்க முடியும்? வார்த்தைகளுக்கான அர்த்தம்: அவாச்சியவாதான் சச்ச மைனஸ் சொல்லத்தகாத பேசக்கூடாத கொடிய வார்த்தைகளை பகுன் மைனஸ் பலவாறாக, வதிஷ்யந்தி மைனஸ் பேசுவார்கள், தவ அகிதாக மைனஸ் உன்னுடைய எதிரிகள், அகிதம் விரும்புவோர், நிந்தந்தக மைனஸ் நிந்தித்து இழிவாக பேசி, தவ சாமர்த்தியம் மைனஸ் உன்னுடைய திறமையையும் வீரத்தையும், ததோ மைனஸ் அதைவிட, துகதரம் நோக்கிம் மைனஸ் மிகுந்த துன்பம் தருவது வேறென்ன இருக்கிறது? விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள்: பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, உன்னுடைய எதிரிகள் உன்னை பற்றி கேவலமாகவும் தகாத வார்த்தைகளாலும் பேசுவார்கள். இதுவரை உலகையே வென்ற உன்னுடைய வீரத்தையும் ஆற்றலையும் அவர்கள் இழித்து பேசி நையாண்டி செய்வார்கள். ஒரு மாவீரனுக்கு தன் எதிரிகளின் இழிவான பழிச்சொற்களை கேட்பதை விடவும் நெஞ்சை பிளக்கும் பெரிய துன்பம் அல்லது வேதனை வேறு எதுவாக இருக்க முடியும்? 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் பழிச்சொல்லின் வேதனையும் கடமை உணர்வும், பெயின் ஆஃப் ரிடிக்யூல் பற்றி பேசுகிறது. வார்த்தைகளின் வலி. உடம்பில் ஏற்படும் காயத்தை விட தகாத வார்த்தைகளினாலும் அவதூறுகளினாலும் மனதிற்கு ஏற்படும் காயம் மிக கொடியது. போராடும் மனப்பக்குவம். நாம் கடமையிலிருந்து பின்வாங்கும் போது உலகம் நம்மை கேலி செய்யும். அந்த பழிச்சொற்களை கேட்டு வருந்துவதை விட களத்தில் நின்று போராடி நம் திறமையையும் தர்மத்தையும் நிரூபிப்பதே சிறந்தது. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, எதிரிகளின் கேலி பேச்சுகளுக்கும் பழிச்சொற்களுக்கும் பயந்து வாழக்கூடாது. ஆனால் நாம் தவறான முடிவு எடுத்துவிட்டால் அந்த பழிச்சொற்கள் நம் வாழ்நாள் முழுதும் துரத்தும். எனவே பிறர் நிந்திப்பதற்கு வாய்ப்பு தராமல் தைரியத்துடன் நமது கடமையை செய்து முடிப்பதே புத்திசாலித்தனம்.